இன்னைக்கு சில பேர் இயேசு உயிர் தெழல, அவர் சாகவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வாக்குவாதம் பண்ணுகிற பிரச்சனை. ஒருத்தர் சொன்னாராம், இதெல்லாம் நீங்க எனக்கு பதில் சொன்னா நான் கிறிஸ்தவன் ஆயிடுறேன்னாராம். அப்படி நீ ஆக வேண்டாம்னு சொன்ன. எங்க ஆண்டவர் அப்படி அது எதிர்பார்க்கல. நீ விசுவாசித்து தான் ஏற்றுக்கொள்வாரு. உன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இல்லை அப்படின்னு. நீ குதர்க்கமா கேட்ப, நக்கலா கேட்ப, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? விசுவாசிக்கிறவனுக்கு தான் அவர் வெளிப்பாடே கொடுக்கிறார். அப்போ அவர் தளித்த கோள் உயிர் மரித்த இயேசு உயிர் தெழுந்தார். சரி, அதை விட்டு வந்த திரைச்சீலை. அப்ப நமக்காக கிழிக்கப்பட்ட திரைச்சீலை யாரு? இயேசு. திரைச்சீலை இயேசு தான். அதுக்கு பேர் இந்த முற்பகுதி பார்க்கிறோம். முதலாம் அந்த அந்த பிரகாரத்தை பார்க்கிறோம். அது ஒரு பக்கத்துல சமூகத்து அப்பம். நமக்காக அப்பமாக மாறினவர் யாரு? நானே ஜீவாப்பம்னு சொன்னவர் யாரு? இயேசு கிறிஸ்து. குத்துவிளக்கு ஒளி தருகிறது, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னவர் யாரு? இயேசு கிறிஸ்து. கீழே இறங்கி வந்தா நம்மை சுத்திகரிக்கும் தண்ணீராய் இருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. வசனமாகிய தண்ணீரினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அதுக்கு கீழே வந்தா அங்க ஒரு பலிபீடம். நமக்காக பலிபீடத்துல மரித்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரு கொடிமரம் இருக்குது, அந்த கொடிக்கம்பத்திலே கட்டப்பட்டவர் யாரு? 118 சங்கீதம் 27 வசனத்துல பண்டிகை பலியை கொண்டு வந்து மரக்கொம்பிலே கட்டுங்கள். சமஸ்கிருத வேதம் சொல்லுகிறது, never immolate an animal before tying to the post. அந்த கம்பத்திலே கட்டாமல் ஒரு மிருகத்தையும் பலி செலுத்தக்கூடாது. அப்ப நமக்காக அந்த கொம்பிலே கட்டப்பட்ட ஒரு பலி கொம்பிலே கட்டப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை தாண்டி வந்தா வாசல். நானே வாசல்னு சொன்னவர் யாரு? ஐயா, தேவாலயத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் ஒரே மெய்யான தேவன், வேறு ஒருவராயிலும் இல்லை.